ஓகே, இது இரண்டாவது எக்ஸசைஸ். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா, நிகழ்காலத்தில் இருங்கிறத சொல்கிறதையும் எதிர்காலத்தில் இருன்னு சொல்கிறதையும் எப்படி ஒவ்வொரு பெயர் சொல்லுக்கு தகுந்த மாதிரி எப்படி சொல்கிறதுங்கிறத இதில் அட்டவணை கொடுத்துருக்கேன். இதை நம்ம படிக்கலாம். நாம் இருக்கிறோம், நாங்கள் இருக்கிறோம். அவன் இருக்கிறான், they are. he will be, நான் இருப்பேன், you will be. she is, நான் இருக்கிறேன், he was. I will be, it is. நாம் இருப்போம், நாங்கள் இருப்போம், you are. நீ இருக்கிறாய், நீங்கள் இருக்கிறீர்கள், நீ இருப்பாய், we will be. you are, we are, we are. he is, அவள் இருப்பாள், you will be, we will be. அவள் இருக்கிறாள், அவர்கள் இருப்பார்கள், அவைகள் இருக்கும், they are. she will be, அவர்கள் இருக்கிறார்கள், அவைகள் இருக்கின்றன, அது இருக்கும், I am. it will be, they will be, they will be. அது இருக்கிறது, அவன் இருப்பான், you will be. ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை 10 முறை இல்லை, 20 முறை இல்லை, 40 முறை இல்லை, உங்களுக்கு எவ்வளவு கான்ஃபிடென்ஸாக திக்காமல் திணறாமல் உங்கள் மைண்டில் நேச்சுரலாக வரணும். இது நேச்சுரலாக வரணும். ஸோ உங்களுக்கு அந்த காலத்தில் போயிட்டு அவன் அப்படின்னா ஒரு ஆள் ஞாபகம் வரணும், அவள் அப்படின்னா ஒரு பொண்ணு ஞாபகம் வரணும், அதுன்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருள் ஞாபகம் வரணும். ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சு எதிர்காலம், நிகழ்ந்த காலம், இறந்த காலம் இதெல்லாம் கம்பைன் பண்ணி உங்களுக்கு வந்து மைண்ட்லேருந்து வருதா அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய முறை எந்த அளவுக்கு இதை நீங்கள் பேஸ் ஸ்ட்ராங்காக போடுறோமோ அந்த அளவுக்கு ஆங்கிலம் ரொம்ப 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 ஈஸி. இதில் தான் எல்லாரும் கோட்டை விடுவாங்க. இது வந்து கான்செப்ட் தெரியும், மைண்டில் இருந்து டக்குன்னு வராது. அது இதில் அங்கே தான் சார் தொண்டை வரைக்கும் வருது சார், எப்படி வரும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலன்னா எப்படி வரும்? இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். Then we will go to the next class. Thank you.